Like a pro, burnt garlic egg fried rice எப்படி பண்றதுன்னு பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம எக் ஸ்கிராம்பிள் ரெடி பண்ணிக்கணும். 2 டீஸ்பூன் எண்ணெயில் 2 முட்டை, கொஞ்சம் மிளகுத்தூள், உப்பு மட்டும் சேர்த்து ஸ்கிராம்பிள் பண்ணிடுங்க. நான் நல்ல ஃப்ளேவருக்காக சில்லி ஆயில் யூஸ் பண்ணியிருக்கேன். என்னோட சில்லி ஆயில் ரெசிபி நான் லாஸ்ட் வீக் ஷேர் பண்ணியிருக்கேன், செக் பண்ணி பாருங்க. இப்போ அதே தவால ஒரு குழிக்கரண்டி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. தூளா கட் பண்ண 20 பல் பூண்டை இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் ஃப்ரை பண்ணி வெளியில் எடுத்து வச்சிருங்க. இப்போ இதில் தூளா கட் பண்ண 2 பச்சை மிளகாய், என்கிட்ட சிவப்பு மிளகாய் இருக்கு, அதனால சேர்த்திருக்கேன். இது கூட ஸ்ப்ரிங் ஆனியன்ஸோட ஒயிட் பார்ட் மட்டும் சேர்த்து வதக்கிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்க பீன்ஸ், கேரட், கேப்சிகம் சேர்த்து ஒரு 4 நிமிஷம் வதக்கிட்டு வடிச்சு ஆற வச்சிருக்கிற 1/2 கப் பாஸ்மதி அரிசி, 1 டீஸ்பூன் உப்பு, 1 டீஸ்பூன் சோயா சாஸ், அதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற பூண்டை சேர்த்துக்கோங்க. சில்லி ஆயில் உங்ககிட்ட இருந்ததுன்னா சேர்த்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா 1 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட நம்ம வறுத்து வச்சிருக்கிற எக் ஸ்கிராம்பிள், ஸ்ப்ரிங் ஆனியன்ஸ் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கிளறிட்டு சுட சுட சர்வ் பண்ணுங்க. நான் இது டிராகன் சிக்கனோட சர்வ் பண்ணியிருக்கேன், ப்ரீவியஸ் ரீல்ஸ்ல பாத்தீங்கன்னா இருக்கும். ஸோ கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். அப்படியே மறக்காம ஸ்டவ்வோடு சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோடு சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும். எப்படி?